சண்முகம், என்னடா இது இங்க நிக்கிற? என்ன அது என்னமா? ஒண்ணும் இல்லண்ணே. என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சுண்ணே? என்னக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க எல்லாரோடையும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம் தான். நீங்க எல்லாரும் நேற்று ஃபுல்லா என்ன தேடிட்டு இருந்திருப்பீங்க. ராத்திரி எல்லாம் தூங்காம பாருங்க உங்க கண்ணை. உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல. நீங்க, அம்மா, சாந்தி, உமா எல்லாரும் இருக்கீங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஒத்தையா பிறந்து வளர்ந்தவ. என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு அத்தை வந்து அவங்க பொண்ணுங்கள்லாம் ஹாஸ்டலில் போட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் யாருமே கிடையாது. சொந்தக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ பாரு அடி வாங்கி அழுதுகிட்டே இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் கிடைச்சது. ஆனால் எனக்கு இந்த வீடு கோவில் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அவங்க எல்லாருக்கும் என் கையால் சமைச்சு போடுறேன்னு. ஆனா நான் தெரியாம ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும் நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. ஏய், ஏன்னா நான் ஒரு வேஸ்ட்டு, தண்டம், ஒன்றுத்துக்குமே உதவாதவ அப்படின்னு எங்க அத்தை எப்ப பார் சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. உங்களுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. இனிமே அண்ணன் பக்கம் நாங்க யாருமே கிடையாது. எல்லாருமே உங்க பக்கம் தான். அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணா ஒரே ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் இங்க இருப்பேன். போதுமா? முதல்ல கண்ணை தொடுங்க. உமா, உனக்கு நீ யாருமே மிஸ் கால் கொடுக்கல, எதுக்கு வந்த? பாருங்க அண்ணே. கரெக்டா கேட்டீங்க. ஐயோ, சென்டிமெண்ட்லாம் எதுவும் வேண்டாம். எல்லாரும் ஜாலியா ரொம்ப கலகலப்பா இருக்கலாம். ஓகேவா? அதான் நீயே சொல்லிட்டியே, இன்னைக்கு வளர்மதி தான் டார்கெட். ஐயோ, நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ அண்ணி, இவ ஏதாவது உங்களை கலாய்க்க போறா? ஐயோ அக்கா, இது பாருங்க, பார்க்கதான் வளர்மதி இப்படி இருக்கா, ஆனா வெவ்வரும் இல்லைங்க. சும்மா விளையாட்டுக்கு ஒரே நாள்ல எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டா. நாமெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம் இதெல்லாம் நடக்குமான்னு. ஒரே நாள்ல முடிவு பண்ணி செஞ்சுட்டா. ஆமா, நீ நல்ல பாடுவேன்னு கேள்விப்பட்ட. என்ன நீ நிஜமாவா? எங்க நிச்சயதார்த்தத்திலேயே உன்னை பாட சொல்லலான்னு நினைச்சேன். உங்க அத்தை உன் மேல பாடின பாட்டால சைலண்ட் ஆயிட்டோம். இன்னைக்காவது பாட்டு பாடுறியா? பாடுறேன்க்கா. இது கரெக்டான பிளேஸ் கிடையாது. உடனே எல்லாம் ஆரம்பிக்க கூடாது. அதுக்காக ஒரு ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்டமா ரெடி பண்ணணும். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. நல்ல அழகா பாடுன. அம்மா எனக்கு உனக்கு இல்லாதா? வா வா வா. உமா எனக்காக பாட. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க ஓடுற? பாடு அண்ணே பாடு.
அண்ணி சூப்பரா பாடுவாங்களே. எனக்கு கூட தெரியாது. எனக்கு பாடு. தெரியாது. அண்ணி, 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 எனக்கு பாட தெரியாது. அண்ணி, அண்ணி, please, பண்ணி அண்ணி. எங்களுக்காக ஒரு பாட்டு நீ தெரியாது தம்பி. பாடுங்க என்ன சொல்றாங்கன்னு. அண்ணி, அண்ணி, அக்கா, பாடுங்க அக்கா. சாந்தி சொல்லு. பாடுங்க அக்கா. எங்களுக்காக நீ பாடணுமா? ஆமா. இருங்க. வெறும் காத்து தான் வருது. சாமி, என்னால முடியாது. நல்லா பாடினேன். சொல்லுடி. என்னது? கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு நல்லா தெரியுமா? ஐயோ, சரி நீ போனை வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க ஏங்க எங்க எங்க இருக்கீங்க? ஏங்க இங்க வாங்க. என்ன என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நான் ஒண்ணும் கத்தலங்க. சண்முகத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை போய் இவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டே வந்துட்டானா. ஏய், என்ன உளற? யார் சொன்னாங்க? ஏங்க நான் ஒண்ணும் வளரலங்க. என் ஃப்ரெண்ட் பார்த்தாலாம், அவ ஃபோன் பண்ணி சொன்னா. வேற ஒண்ணும் தெரியல விவரமே. எவ்வளவு திமிரு இருக்கும்? கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் விவாகரத்தே ஆகல, அதுக்குள்ளார இப்படி பண்ணிருக்காங்க. ஓ, நமக்கு தெரிஞ்ச பண்ணினா நம்ம பிரச்சனை பண்ணணும் பயந்து திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கிரிமினல் தனம்! இத சும்மா விடக்கூடாது. ஏங்க நில்லுங்க. எங்க கிளம்புறீங்க இப்ப நீங்க? இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. பானு வந்துடட்டும், அவகிட்ட கலந்து பேசி என்ன செய்யணுமோ செய்யலாங்க. லட்சுமி, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல, நாம பொறுமையா இருக்க அவங்க ஆர்ப்பாட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. பானுக்கு தெரிஞ்சா நிச்சயமா இதுல கோவப்படுவா. இவங்களே சொல்லி குத்தம் இல்ல. கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க சொன்னப்போ அந்த கோர்ட்டுக்காரங்க வெறும் 3000 ஃபைன் போட்டு அனுப்பினாங்கல்ல, அவங்களே சொல்லணும். அந்த இவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்களே அவனையும் அப்ப முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருக்கணும். லட்சுமி, நீ இங்க இரு, நான் லாயரை பார்த்து பேசிட்டு வரேன். மீனாட்சி, இதோ வரேம்மா. மீனாட்சி அக்கா இல்ல, நான் தான்மா. வளர்மதி, காஃபி இருந்தாங்க. நீ ஏமா இந்த விளக்கெல்லாம் ஏத்துன? ஆமாம்மா. காப்பியும் போட்டியா? என்ன வளர்மதி, காலையில எழுந்திருச்சு குளிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்ட போல இருக்கு. ஆமாக்கா. நீ எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அக்கா, இதுல என்னக்கா கஷ்டம் இருக்கு? இத்தனை நாள் எல்லா வேலையும் நீங்க தானேக்கா பாத்தீங்க. இனிமே நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்லம்மா. காப்பி ரொம்ப நல்லா இருக்கு வளர்மதி. சமையல்ல ஆர்வமோ? சமையல்ல மட்டும்தாம்மா ஆர்வம், வேற எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சமையல் கட்டிலேயே தான் நான் குடியிருப்பேம்மா. நான் ரொம்ப நல்லா சமைப்பேன்க்கா. ஆனா எங்க அத்தைல நான் என்ன செஞ்சாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஐயோ, பாத்தீங்களாமா, நான் அக்கா கிட்ட பேசிட்டே இருந்ததுல காஃபி போட மறந்துட்டேன். இருங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, மாமா கூட வந்துட்டாரு. மாமா உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சொல்றேன்ல, எனக்கு வேண்டாமா, நீ மாமாக்கு வேணா போட்டுக்கோ. மாமா இருங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். நல்ல பொண்ணா இருக்கா. சரி, சாமி கும்பிட்டு வரேன். காஃபி எப்படிமா இருக்கு? இந்தாங்க நல்லா இருக்கா? காஃபி.
நல்லா இருக்குமா. சண்முகம் எந்திரிச்சானா? காஃபி ஏதாவது கொடுத்தியா? மாமா அவரு காலையில வெள்ளனே ஏந்து ஏதோ கடையில லோடு ஏத்தணும்னு போயிருக்காரு மாமா. சீக்கிரம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்னம்மா இவ இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இவன் பாட்டு கிளம்பி போயிருக்கான். சரி, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அக்கா இவ்ளோ நேரத்துக்கு நான் எங்க வீட்ல இருந்தேன், நான் சும்மா பம்பர மாதிரி சுத்திட்டே இருந்திருப்பேங்க. சரி நான் போய் மத்தியானம் சமையல ரெடி பண்றேன். டிஃபன் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன்க்கா, நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். சரிங்களா? சரி நான் போய் சமையல் ரெடி பண்றேன். என்னம்மா இவ? நல்ல பொண்ணு மீனாட்சி. நம்ம கைராசி குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மருமகளா அமைச்சிருக்காரு கடவுள். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ம். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா எனக்கு என்னமோ பதட்டமா இருக்குமா. என்ன சொல்ற? ஆமாம்மா, சண்முகம் வளர்மதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். அந்த வகையில சந்தோஷம்தான். ஆனா பானு வீட்டுல யாரும் இத பெருசு பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடக்கூடாது. நான் அட்வொகேட்டை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். அவங்க எதுவும் பெருசா இந்த பிரச்சனையை பேசாத வரைக்கும் நாம தப்பிச்சோம். ஆனா ஒருவேளை அவங்க இதை பெருசு பண்ணணும்னு நினைச்சா நம்ம பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிப்போமா. முதல் மனைவி கிட்ட விவாகரத்து வாங்காம ரெண்டாவது கல்யாணம் பண்றது பெரிய குற்றம்னு சொன்னாரு. அதோட இன்னொன்னு என்னன்னா, ஜெயில் தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. என்னடா சொல்ற? ஐயோ, அப்படி எல்லாம் நடக்க கூடாதுடா. அம்மா அந்த மாதிரிலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பானு எதுவும் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்பா தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு நினைக்கிறேன். மீனாட்சி விடு, பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம். இடியே விழுந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியை கடவுள் நமக்கு கொடுப்பார். வாங்க சார். எங்கடா வாங்க. போன நீ? புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க, பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு சின்சியர் சிகாமணி மாதிரி எங்க சார் போயிட்டு வரீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல நீ, கடையில ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டேன். டேய், நல்லா என்னடா இருக்கு. இது? காஃபி குடி. சிவஞானம், நீ சொல்லும் போதுதான்டா எனக்கும் தோணுது. நம்ம சண்முகம் ராஜேந்திர மாதிரியே திடுதிப்புன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அப்பாவுக்கு ஒரு படையல் போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம்டா. கண்டிப்பாமா, நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஆமாமா, எல்லாருக்கும் இது பண்றதுனால மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவஞானம், இந்த பூஜைக்கு எல்லாரும் வரணும்டா. 1000 தான் இருந்தாலும் சரவண ராஜேந்திர 2 பேரும் இந்த வீட்டு பிள்ளைங்க. அவங்கள ஒதுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாதுடா. என்னம்மா நீங்க திரும்ப அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அவனுங்க 2 பேரும் அண்ணனை மதிக்காம சுத்திட்டு நம்ம குடும்பத்தை பொது மனுஷனுக்கு முன்னாடி அவமானப்படுத்திருக்காங்க. பொண்டாட்டிங்க பேச்சு கேட்டு ஆட்டம் ஆடி இருக்கானுங்க. இதுல நாம ஒவ்வொரு முறையும் அவனுக்கு காலில் விழுந்து கெஞ்சணுமா? டேய், அதுக்கு இல்லடா. ராஜேந்திரன் கூட கோச்சுக்கிட்டு போவான் வருவான். ஆனா அவன் பாட்டுக்கு வீட்டுல தானே இருப்பான். ஆனா சரவண மொத்தமா தனியா போயிட்டான்டா. அவன் வரக்கூடாதுன்னு நான் எப்படிடா சொல்றது? இத பாரு, எனக்கு நீங்க 4 பேரும் ஒண்ணுதான். அம்மா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். எப்ப அவனுங்க நாமெல்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு போனானுங்களோ, அண்ணன் அண்ணியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ, அதோட எல்லாமே முடிஞ்சது. இந்த சடங்கு பூஜைக்கு அவனுங்க யாரையுமே கூப்பிட வேணாமா, கூப்பிட்டு நம்மள நாமே அவமானப்படுத்திக்க வேணாமா. எனக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இது எப்படியோங்க கடவுளா பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு. பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பொண்ணு. அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சேன், முடியல. பரவாயில்லைங்க, இனி வளர்மதி எங்க வீட்டு பொண்ணு.
ஒரு குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வளர்மதிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு எனக்கு இருக்குல்ல. இது பாருங்க, இத்தனை வருஷமா வளர்மதியை நீங்க வளர்த்து ஆளாக்கிருக்கீங்க. அதுவே போதும். பொண்ணோ பொருளோ எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் இத பாருங்க, வளர்மதி இந்த வீட்டு பொண்ணாயிட்டா. நாங்க அவளை நல்லா பாத்துக்கிறோம். உங்களுக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், விவாகரத்து வாங்காமலேயே கல்யாணம் பண்ணிட்டோம். அதான் எப்படின்னு இந்த பாருங்க, சண்முகம் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். வளர்மதி கண் கலங்கி நின்னப்போ அவனால வேற எதையும் யோசிக்க முடியல. அதனாலதான் இந்த முடிவு எடுத்துட்டான். இந்த பாருங்க, வளர்மதிக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இல்ல, மாப்பிள்ளையும் வளர்மதியும் நேர பார்த்து பேசி. ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். புதுசா கல்யாணம் இருக்குல்ல, 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. காஃபி வாங்க. சாப்பிடுங்க. சரிங்க, உட்காருங்க. உட்காருங்க. எனக்கு நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் ரொம்ப ஷாக்கா இருக்கு சார். அவங்க என்ன அறிவோட தான் எல்லாம் பண்றாங்களா, இல்ல எந்த பின்விளைவை பத்தியும் அனலைஸ் பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் செய்யறாங்களா? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கைராசி குடும்பம் ஒரு குடும்பமே இல்ல. சுத்த பட்டிக்காடு. பொண்டாட்டினா புருஷங்கால தொட்டு கும்பிட்டு காலையில சீக்கிரமா எழுந்து சாமி கும்பிட்டு நினைக்கிற ஒரு கும்பல். அவங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் புள்ள குட்டிங்களை பெத்து போறதுக்கும் ஒரு அடிமை தேவை, அவ்வளவுதான். அதனாலதான் என் பொண்ணு அந்த வீட்டுல இருக்க பிடிக்காம வெளியில வந்துட்டா. ஐசி கேஸ் நம்ம பக்கம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் இருக்கு. அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் நமக்கு சாதகமா தான் இருக்கு. சரி, அந்த பொண்ணு இதுக்கு எப்படி சம்மதிச்சா? அவளுக்கு தெரியும்ல இந்த கேஸ் இப்பதான் போய்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு சண்முகம் இப்படி 2வது கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாரு? மேடம், அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு எமோஷனல் முட்டாள். எங்க வீட்டுக்கு நேரா வந்து என் பொண்ணு கிட்ட மடிப்பிச்சை கொடுங்க, மாங்கலை பிச்சை கொடுங்கன்னு கேட்டா. அதுல என் பொண்ணு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டா. உங்க கல்யாணத்துல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, ஒரு லெட்டர் எழுதி தரேன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு மேடம். மை காட், உங்க பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது ரிட்டன் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்களா? இல்ல மேடம், நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஆனா அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை நேர்ல பார்த்து என்ன பண்ணலாம்னு கேட்க வந்தேன். ஓகே, செகண்ட் மேரேஜ் பண்ணதுல எந்தெந்த ஆக்ட்ல அவங்க மேல கேஸ் போட முடியும்னு நான் பாக்குறேன். சட்டப்படி இந்த திருமணம் முதல்ல செல்லுபடியாகாது. முதல் மனைவி சம்மதம் இல்லாம இது செல்லா திருமணம். செக்ஷன் 17 இந்து திருமண சட்டப்படி இது குற்றம். இது ஐபிசி செக்ஷன் 494, 495 படி மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கூட என்னால வாங்கி கொடுக்க முடியும். ஓகே மேடம், அந்த ஹியரிங் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா? எஸ் சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அதுக்குள்ள அவங்க 2வது திருமணம் பண்ணதுக்கு உறுதியான எவிடன்ஸ கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கோர்ட்ல வச்சு சும்மாவே அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. நம்ம பக்கம் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி அவங்க ஒரு போட்டோவை காட்டி மொத்த அட்வொகேட்ஸையும் திசை திருப்பினாங்களோ அதே மாதிரி நாமளும் கிளியரா எவிடன்ஸ ப்ரொசீட் பண்ணணும். ஓகே மேடம், அவன் அந்த பொண்ணை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொன்னாங்க. மற்றபடி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஓகே சார், அட்லீஸ்ட் கல்யாணமாவே இருந்தாலும் அது எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது சம்பந்தமான எவிடன்ஸ் அதையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அவங்க கல்யாணமே நடக்கலன்னு சொன்னா கூட அந்த பொண்ணு அந்த வீட்ல அவரோட ஒண்ணா இருந்தாலும் இன்லீகல் ரிலேஷன்ஷிப் அல்லது திருமணம் பண்ணிக்காம குடும்ப வாழ்க்கையில இருக்காங்கன்னு அவங்க மேல செக்ஷன் 497 படி கேஸ் போட முடியும். ஓகே மேடம், ஒருவேளை அவங்க அந்த கல்யாணம் நடக்கலன்னு சொன்னா கூட அந்த பொண்ணு அந்த வீட்டுல வாழ நம்ம நிரூபிச்சா போருமா? ஓஎஸ். ஆனா நமக்கு பத்திரிக்கை அடிச்ச எவிடன்ஸ் இருக்குல்ல. ஆமா, அந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா மேடம், அதே பொண்ணுதான். ஓகே, உங்களுக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்கு. இருந்தாலும் முன்ன மாதிரி கடைசி நேரத்துல எதுவும் செஞ்சிட கூடாது. நீங்க சேகரிக்கிற எல்லா எவிடன்ஸும் ரொம்ப ரகசியமா இருக்கணும். யாருக்கும் தெரிய வேண்டாம். அது மட்டும் இல்லாம நாளைக்கே அந்த வீட்டோட சொத்து, பானோட ஹஸ்பண்ட் சம்பாரிச்ச சொத்து பத்து எதுலயுமே அந்த 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2வது திருமணம் நடந்ததுக்கோ இல்ல அந்த பொண்ணு ஒரே வீட்ல ஒன்னா வாழ்க்கை நடத்துறதுக்கோ நமக்கு சரியான எவிடன்ஸ் வேணும். அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே நேரத்துல உங்க டாக்டர் பானுமதியும் இந்த கல்யாணத்தினால நான் மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லணும்.
ஓகே மேடம், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். ஓகே சார். என்னங்க என்னங்க இப்ப என்ன ஏன் கத்துற? உங்க அண்ணன் சண்முகம் வளர்மதிக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாரா? என்ன உளர்ற? ஐயோ இல்லங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அது எப்படி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணுவாரு? அதாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு யாரு இதெல்லாம் சொல்றா? வைஜெயந்தி அவங்க வீட்டுல இருக்காங்க, ராஜேந்திர வீட்டுக்கு போகாம வெளியூர்ல இருக்கான். ஆமா மாப்ள, நேத்தே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா உங்க அண்ணன். உங்களுக்கு யாருங்க சொன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் சிவஞானம் வக்கீல பார்த்து பேச போயிருக்கிறாரு. வக்கீல் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்கிட்ட சொல்லிட்டான். என்னங்க யோசிக்கிறீங்க? அல்ல, இவ்ளோ நடந்திருக்கு, நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையேன்னு அதான். ஏங்க அவங்க எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கணும்? நீங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? ஓ, அப்போ உங்க வீட்டு பாசம் இன்னும் போகலையோ? ஏதாவது பேசிட்டேன். சரவணா, என்ன இவ்வளோ பிரச்சனையானதுக்கு அப்புறமும் வீடேறி வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வியாபாரத்தில் சண்டை போடலாம், அதனால ரத்த உறவு இல்லைன்னு ஆயிடுமா? சண்முகத்தோட கல்யாணம் ஏதோ அவசரத்தில் நடந்து போச்சு. எங்களுக்கே அதை கேள்விப்பட்டது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. ஓ, அதுக்குள்ள நியூஸ் வந்தாச்சா? ஆமா, பெரிய இன்டர்நேஷனல் பிபிசி நியூஸ் பாருங்க வந்துறதுக்கு. ஏங்க எப்படிங்க கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க? ஆனந்தி, அத பத்தி உனக்கு என்ன கவலை? இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஏங்க பானு அக்காவை பத்தி கோர்ட்ல அவ்வளவு தப்பா பேசிருக்காங்க. கேஸ் முடியறதுக்குள்ள அவங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணுவாங்க? ஏய், நான் தான் சொல்றேன்ல, உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இல்லாத விஷயம்னா அதுக்கே இங்க வந்து நின்னு பேசணும்? இத பாருமா, 1000 பிரச்சனை இருந்தாலும் ரத்த உறவு விட்டு போகாதுமா. நாங்க கூட தான் சண்முகம் கல்யாணத்தை பத்தி எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அது இப்படி முடிஞ்சிருச்சு. சரவணா, வீட்டில் சாமி கும்பிட போறாங்க. அம்மா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு தாய் வயித்துல பிறந்துட்டோம். அதான் அவங்க ஆசைப்படுறதுல தப்பெதுவும் இல்லையே. இனி நம்ம சேருவோமா சேர மாட்டோமான்னு தெரியாது. சண்முகத்துக்காக நாளைக்கு வாங்க. நீயும் வாமா. வரேங்க. என்னங்க அவர் பாட்டுக்கு வராரு, நீங்க பாட்டுக்கு கிளம்பி